அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு இன்று நீங்கள் இதை செய்தால் 10 கோடி கிடைப்பது உறுதி. அந்த வகையில் மிதுன ராசினியர்களான நீங்கள் இன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இன்றைய நாளை பொறுத்தவரை உலகெங்கிலும் காரடையான் நோன்பு மிக விமர்சையாக கொண்டாடப்படுதுங்க. அதாவது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாசி மாதம் முடியும் நேரமும் பங்குனி மாதம் பிறக்கும் தருணமும் கூடும் நேரத்தில் இந்த காரடையான் நோன்பு விரதம் கடைபிடிக்கப்படுதுங்க. இந்த விரதத்தை சாவித்திரி விரதம் என்றும் காமாட்சி விரதம் என்றும் அழைக்கிறார்கள். திருமணமான பெண்கள் தங்கள் மாங்கல்ய பலத்தை பெருக்குவதற்காக இந்த விரதத்தை கடைபிடிக்கிறார்கள். இந்த காரடையான் நோன்பினுடைய கதை என்ன என்று பார்க்கும்போது, சாலுவ தேசத்தை ஆட்சி செய்த தூயமத் சேனன் என்ற மன்னனுக்கு சத்தியவான் என்ற மகன் இருந்தான். சிறப்பாக ஆட்சி செய்த மன்னன் வயது முதிர்வு காரணமாக கண் பார்வையை இழந்தான். இதை பயன்படுத்தி கொண்ட எதிரிகள் மன்னனிடமிருந்து நாட்டை கைப்பற்றினர். இதையடுத்து சத்தியவானுக்கு தன் பெற்றோருடன் காட்டில் வசிக்கும் நிலை ஏற்பட்டது. ஒருமுறை அஸ்வபதி என்ற மன்னனின் மகள் சாவித்திரி காட்டிற்கு சென்றபோது சத்தியவான் தன் பெற்றோருக்கு பணிவிடை செய்து கொண்டிருப்பதை பார்த்து சத்தியவானை திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. இதை பற்றி தன் தந்தையிடம் சாவித்திரி கூறினாள். மன்னன் நாரதர் மூலமாக சத்தியவான் ஒரு இளவரசன், ஆனால் குறைந்த ஆயுள் கொண்டவன் என்பதை அறிந்தான். இதனால் வருத்தமடைந்த மன்னன் சத்தியவானுக்கு தன் மகளை திருமணம் செய்து கொடுக்க தயங்கினார். ஆனால் சாவித்ரி சத்தியவானை திருமணம் செய்வதில் உறுதியாக இருந்தாள். மன்னன் வேறு வழி இல்லாமல் சத்தியவானுக்கே சாவித்திரியை திருமணம் செய்து கொடுத்தார். இதையடுத்து சத்தியவானும் சாவித்திரியும் காட்டில் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தனர். சத்தியவானுக்கு குறைந்த ஆயுள் என்பதை அறிந்த சாவித்திரி நாரதரின் அறிவுரைப்படி சில விரதங்களை மேற்கொண்டு வந்தாள். 1 வருடம் முடிந்த நிலையில் ஒரு நாள் சாவித்திரியின் மடியில் படுத்திருந்த நிலையிலேயே சத்தியவானின் உயிர் பிரிந்தது. அப்போது சத்தியவான் உயிரை எடுத்துச் செல்ல வந்த யமதர்மர் கற்புக்கரசியான சாவித்திரியின் கண்ணுக்கு தென்பட்டார். சத்தியவானின் உயிரை கவர்ந்து சென்ற யமதர்மரை பின்தொடர்ந்தாள் சாவித்திரி. இதை பார்த்த யமதர்மர், எதற்காக என்னை பின்தொடர்ந்து வருகிறாய் என்று கேட்டார். ஆனால் சாவித்ரி எந்த பதிலும் சொல்லாமல் யமதர்மரை பின்தொடர்ந்தார். உடனே யமதர்மர், உன் கணவன் உயிரை திருப்பி கொடுக்கவே பின்தொடர்கிறாய் என்பதை அறிவேன். ஆனால் பிரிந்த உயிர் திரும்புவது என்பது முடியாத காரியம். எனவே வேறு ஏதாவது வரம் கேள் என்றார். யமதர்மர் கேட்டதும் சாதுரியமாக, எனக்கு பிறக்கும் 100 குழந்தைகளை நான் மடியில் வைத்து கொஞ்சுவதை என் மாமனார் கண்குளிர காண வேண்டும் என்று கேட்டாள். உடனே சற்றும் யோசிக்காமல் அப்படியே ஆகட்டும் என்று வரம் அளித்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார் யமதர்மர். உடனே யமதர்மரை தடுத்த சாவித்ரி, தாங்கள் கொடுத்த வரத்தின்படி என்னுடைய கணவன் உயிரை திருப்பி தாருங்கள் என்று கேட்டாள். அதன் பின்புதான் எப்பேற்பட்ட வரத்தை அளித்தேன் என்பதை யமதர்மர் உணர்ந்தார். கொடுத்த வரத்தை மீற முடியாது என்பதால் சத்தியவானின் உயிரை திரும்பி கொடுத்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார் யமதர்மர். சாவித்திரியின் வரத்தின்படி சத்தியவான் உயிர் பெற்றதோடு சாவித்திரியின் மாமனாருக்கும் கண் பார்வை கிடைத்தது. இதையடுத்து இழந்த ராஜ்யத்தை மீட்டார் சாவித்திரியும் சத்தியவானும். அதன்பின் சத்தியவானும் சாவித்திரியும் பல்லாண்டு காலம் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். அந்த வகையில சத்தியவானின் உயிரை மீட்பதற்கு உதவியாக இருந்தது அவள் கடைபிடித்து வந்த இந்த காரடையான் நோன்பு. இதனால் தான் இது சாவித்திரி நோன்பு என்றும் அழைக்கப்படுகிறது. காமாட்சி அம்மனும் இந்த விரதத்தை கடைபிடித்த காரணத்தினால் காமாட்சி விரதம் என்று பெயர் பெற்றது. காரடையான் நோன்பு இருக்கும் பெண்கள் அதிகாலையில் எழுந்து குளித்து வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும். பின்பு பூஜை அறையில் கோலமிட்டு அம்மன் படம் வைத்து விளக்கேற்ற வேண்டும். கோலத்தின் மீது கும்பம் ஒன்றை வைத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு பூசூட வேண்டும். ஒரு நூலில் மஞ்சள் தடவி நோம்பு கயிறு தயார் செய்து அதை கும்பத்தில் மீது கட்ட வேண்டும். அதேபோல் அரிசி மாவு காராமணி சேர்த்து கார அடை செய்து நெய்வேத்தியமாக படைக்கலாம். அம்மனுக்குரிய பாடல்களை பாடி வழிபட வேண்டும். பின்பு கணவன் கையால் நோன்பு கயிற்றை கழுத்திலோ கையிலோ கட்டிக்கொள்ளலாம். இந்த விரதத்தை மேற்கொண்டால் கணவரின் ஆயுள் அதிகரிக்கும். திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல கணவன் அமைவார்கள். அதேபோல் குடும்பம் மகிழ்ச்சியோடு நடைபெறும் என்பது நம்பிக்கை.
எச்சரிக்கை. அந்த வகையில் மிதுன ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் இன்றைய நாளில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல ராகு உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். இதனால் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிச்சயம் நடந்தேறுங்க. எந்த ஒரு தடங்களும் தாமதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அதே போல் பொருளாதார சிரமம் குறைய இருக்கு. சுக்கிரன் பலமாக இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் சிரமமின்றி நடக்குங்க. அதே போல் வரவேண்டிய கடன்கள் வசூலாகி விடுங்க. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் திருமணத்திற்காக வரன் பார்க்கிறவர்களுக்கு நல்ல ஒரு வரன் இருக்குதுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. திருமணத்திற்காக வரன் பார்க்கிறவர்களுக்கு நல்ல வரனாக அமையுங்க. அதே போல் ராசியாதிபதி 9ல் அமர்ந்திருப்பதால் மாமன் வழி மனக்கசப்புகள் மாறுங்க. தொழில் வியாபாரத்தில் சுறுசுறுப்புகள் அதிகரிக்கும். ஐடி மற்றும் பத்திரிகை துறையில் உள்ளவர்கள் புதிய வாய்ப்புகளை பெற இருக்காங்க. சேமிப்பு உயர இருக்குது. குடும்பத்தில் கருத்து வேற்றுமை குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இது மாதிரியான நேரங்கள் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக நிதானமாக இருங்க. குடும்பத்தில் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலும் தேவையில்லாமல் வார்த்தைகளை விட்டுவிட வேண்டாங்க. பொறுமை நிதானம் அவசியம். அதே போல் இக்காலகட்டத்தை பொறுத்தவரை பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. இக்காலகட்டங்களில் இத்தருணங்களில் நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் இடம் வாங்குவது, பூமி வாங்குவது, விவசாய நிலம் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதுன ராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. இருந்தாலும் கூட ஆவணங்களை ஒரு முறைக்கு இருமுறை தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு நிச்சயம் என்பது அவசியங்க. அதே போல இந்த காலகட்டங்கள்ல குடும்ப பாரம் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள்ல அலைச்சல்கள் உண்டு. சில விஷயங்கள் நீங்கள் சற்றும் எதிர்பாராமல் நடந்து உங்களுக்கு மன கசப்பை தருங்க. எதையும் நிதானத்தோடு அணுக வேண்டுங்க. அஷ்டமத்தில் செவ்வாய் அசுரபலம் பெற்றிருக்கிறார். சகோதரர்கள் விஷயத்தில் கருத்து வேற்றுமை வராமல் பார்த்து கொள்ளுங்க. எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் அவசியம். சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது. அதே போல் மாணவ மாணவிகள் கல்வியில் உங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்துவது நல்லதுங்க. தேவையில்லாமல் மாணவர்களுடன் வெளியில் செல்வது, தேவையில்லாத விஷயங்கள் சிக்கிக் கொள்வது ஆகியவற்றை தவிர்த்துக்கோங்க. இது உங்களுடைய எதிர்காலத்தை பாதித்துவிடும் என்பதால் ஆரம்பத்திலேயே கண்ணும் கருத்துமாக இருப்பது அவசியம். இத்தருணங்கள்ல மிதுன ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வீட்டிற்கு அருகாமையில் திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. அதே போல் வீட்டில் அம்பிகையை மனதார நினைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் ஏற்படும். அம்பிகையை மனதார நினைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் ஏற்படும்.